வணக்கம் தமிழா. அனைவருக்கும் 2024 புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து 18வது நாட்களாக டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கணித முழு மதிப்பெண் பெறன்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன்படி வீடியோஸ் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம டிசம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஜனவரி 1 2024. ஓகே, இன்னைக்கு என்ன அது 18வது நாள் தொடர்ந்து கண்டினியூஸா ரெகுலர் வீடியோ கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வருஷத்துல நம்ம வேலைக்கு போக போறோம். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4 இல்லை, இதே பேர்ல தான் குரூப் 2 குரூப் டியும் கேட்க போறாங்க. அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா 10/3/2023 அன்று நடந்த நிதியாளர் பரிசர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள் 3 மடங்காகும் என காண்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் கேட்கிறாங்க. ஓகே, ஒண்ணுமே இல்லை. ஃபார்ம் 1 எழுதிருப்போம். என்ன ஃபார்ம் எழுதிருப்போம்? n-1 into 100 divided by n அல்லது r. ஓகேவா? இது என்ன வைக்கிறேன்? t வச்சுக்கோ. t-1 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, t-1 into 100 divided by n அல்லது r. ஓகே, வட்டி வீதம் கொடுத்தா வட்டி வீதம் கீழே போடுங்க, உங்களுக்கு காலம் கிடைக்கும். காலம் கொடுத்தா காலம் மதிப்பு கீழே போடுங்க, உங்களுக்கு வட்டி வீதம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்தா வட்டி வீதம் கொடுத்துறாங்க. அப்ப r மதிப்பு போட்டோம்னா உங்களுக்கு n மதிப்பு கிடைச்சிடும். ஓகே, t-1. ஓகே, இங்க t என்னது? எத்தனை மடங்கு சொல்லுவாங்களா? அதான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லுவோம்ல. இங்க 3 மடங்கு. அப்ப d மதிப்பு எவ்வளோ? 3 -1 into 100 divided by இங்க வட்டி வீதம் எவ்வளோ? 8%. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 3ல 1 போச்சு 2 into 100 divided by 8. இப்ப அடிக்கும் 4 2 4 2 8 1 4 25 100. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 25 ஆண்டுகள். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க என்ன ஃபார்ம்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சம்டைம் ஃபார்மோட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? t-1 into 100 divided by n அல்லது r. ஓகேங்களா? வட்டி அல்லது காலம். ஓகேவா? வட்டி கொடுத்தா காலம் கேட்பாங்க, காலம் கொடுத்தா வட்டி கேட்பாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு மெத்தட் நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லிப்போம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய கொஸ்டின் வாட்ச் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை மடங்கு சொல்றாங்க? 3 மடங்கு. 3 மடங்கு எவ்வளவு போனா 200 வகுத்தல் இங்க 8. அடிச்சாலும் வரும் 25. முடிஞ்சு. ஓகே, இது பாத்தீங்கன்னா நீங்க வேகமா ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, 3 மடங்குனா 200 போடணும், 4 மடங்குனா 300, 5 மடங்குனா 400, 10 மடங்குனா 900. இந்த மாதிரி அவங்க என்ன மடங்கு சொல்றாங்களோ நம்ம டேரக்டா மைண்ட்லயே ஒன்னை கழிச்சு 100 பிரிக்கும். அதுதான் என்னது, வேகமா நீங்க ஆன்சர் பண்ண கரெக்டா இருக்கும். இல்லை நீங்க ஃபார்முலா படி போனாலும் என்ன பண்ணலாம், ஃபார்முலா படி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சின்ன கொஸ்டின் பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்க. ஓகே, இப்ப பாருங்க 48,000. 47 என்னது? அசல். 40 என்னது? அசல். எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள் 3 மாதம். அப்ப இங்க ஆண்டுகள் இருக்கு, மாதம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அனைத்துமே ஒரே தான் கொண்டு வரும். ஒண்ணு மாதங்களை கொண்டு வரணும், இல்ல ஆண்டுகளை கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டுகளை ஃபுல்லா மாதங்களை கொண்டு வந்துடலாம். 2 ஆண்டு எவ்வளவு வரும்? 24 மாதம். இங்க ஒரு 3 மாதம். அப்ப எவ்வளவு வருது? 27 மாதம். அப்ப மாதம் அப்படி கீழே என்ன பண்ணும்? 12 போடணும். ஓகேவா? அப்ப காலம் எவ்வளவு வரும்? 27/12. அடுத்து மொத்த தொகை எனக்கு எவ்வளவு? 55,560. நமக்கு தேவையானது வட்டி தான் எவ்வளவுன்னு தெரியணும். ஓகேவா? அப்ப மொத்த தொகையில அசல் கட்சம் என்ன கிடைக்கும்? வட்டி மட்டும் கிடைச்சிருமா? அப்ப 55,560ல 48 போச்சு எவ்வளவு வரும்? 7,560. ஓகேங்களா? அப்ப வட்டி எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, வட்டி இருக்கு, அசல் இருக்கு, காலம் இருக்கு. வட்டி வந்து கண்டுபிடிச்சல. ஃபார்ம் என்னது? S is equal to PNR/100. ஓகே, வட்டி எனக்கு எவ்வளோ? 7,560. அசல் மதிப்பு எவ்வளோ? 48,000. இன்ட்டு காலம் எனக்கு எவ்வளோ வருது? ஸ்கீல் 100 போட்டாச்சு. காலம் எனக்கு எவ்வளோ? 27/12 இன்ட்டு வட்டி விதம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்ப அடிக்கலாம். எதை அடிக்கலாம்? 2 0க்கு 2 0. அடுத்து 1 12 12, 4 12 48, இங்க ஒரு 0. ஓகே, அடுத்து இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அடுத்து 4 அடிச்சுனா 1 4 4,
இங்க அடிச்சோம்னா நாங்க மீதி 3 35ல நாங்க 32 மீதி 3 36ல 9. ஓகே, அடுத்து இங்க 27 இங்க 189. ஸோ இப்போ எதால அடிக்கலாம் 9 அடிப்போம். 9 27 இங்க 2 9 18 1 9 9. அடுத்து 1 3 3 7 3 21. ஸோ அப்போ எனக்கு வட்டி விகிதம் எனக்கு எவ்வளோ வருது? 7% வருது. வட்டி விகிதம் எனக்கு எவ்வளோ? 7%. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க கொடுத்ததை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ்லாம் மாற்றுறோம். ஓகேவா? அசல் மதிப்பு அப்படியே வச்சுக்க போகிறோம். காலம் 2 ஆண்டுகள் 3 மாதம் என்ன பண்ணுறோம்? மொத்தமாக மாதத்தை கொண்டு வர போகிறோம். அப்போ 2 ஆண்டுகள்னா 24 மாதங்கள். இதில் ஒரு 3 மாதம் இருக்கு. மொத்தம் 27 மாதங்கள். ஸோ மாதங்கள் சொன்னோம்னா கீழே 12 போடணும். அப்போ 27/12 அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்து மொத்த தொகை தான் கொடுத்தாங்க. மொத்த தொகை 50,560. அப்போ என்ன பண்ணும்? வட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சா வட்டி மட்டும் கிடைக்க போகுது. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 7,560. அப்போ வட்டி விதம் கிடைக்குது. ஸோ ஃபார்முலா அது SS = BNR/100. இதை போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. ஓகேவா? இங்க ஒண்ணுமே இல்லை. 6,750 என்னது? அசல் மதிப்பு. ஓகே, எத்தனை நாள்? 219 நாள். அப்ப 219 நாள் அப்படின்னா 219/365 போடணும். ஓகேவா? அதாவது மாதங்கள் எழுதும் போது கீழே 12 போடுவோம். நாட்கள் எழுதும் போது என்ன பண்ண? கீழே 365 போடணும். ஓகேங்களா? வட்டி விதம் எவ்வளவு வருது? 10%. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்? தனி வட்டி தான் கேட்கறாங்க. ஓகே, தனி வட்டி கண்டு ஃபார்ம் பண்ணது SS = PNR/100. ஓகே, அப்ப அசல் மதிப்பெண்களோ 6,750 கீழே 100 போட்டுக்கோங்க. எத்தனை நாள்? 219. அப்ப 219 கீழே 365. ஓகே, 219/365 வட்டி விதம் 10%. ஓகே, படிங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க டேரக்டா அடிக்கலாம். எந்த வாய்ப்பு அடிக்கும் போது 73வது வாய்ப்பு அடிப்படும். ஓகேவா? 3 73 219, 5 73 365. ஓகேங்களா? ஓரஞ்சு 5 இங்க அடிச்சாலும் வரும். ஓரஞ்சு 5 மீதி 1 17ல 3 மீதி 2 25ல 5. அப்ப 135 × 3. ஓகே, அப்ப 135 × 3 எவ்வளவு வரும்? 405. ஸோ ஆன்சர் எவ்வளவு வரும்? 405. ஏன்னா 130 390 5 5 எவ்வளோ? 405. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் இங்க என்ன பண்றோம்? நாட்கள் வந்துச்சுன்னா கீழே 365 போனா மறந்துடக்கூடாது. ஓகே, 219 அப்படியே வரும். கீழே 365 சேர்த்துக்கணும். மாதங்கள்லாம் கீழே 12 வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீங்கள் சந்தித்தவரில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதனின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகே, என்ன சொல்றாங்க? அவருடைய பிறந்த நாள் எப்போ வருமா? ஞாயிற்றுக்கிழமை. என்ன கேட்கறாங்க? நிகழ்தகவு. ஓகே, அப்ப நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன வரும்? ஸோ நிறைய டைம் பார்த்தோம். நிகழ்தகவு ஃபார்முலா அது பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகே, இங்க என்ன கேட்கறாங்க? கிழமையை பேஸ் பண்ணி தான் வருது. அப்ப கிழமையை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா கிழமையில மொத்த நாள் இருக்கு? 7 கிழமை தான் இருக்கு. அப்ப 7. இப்ப மொத்த நிகழ்வு எவ்வளோ? 7. ஓகேவா? மொத்த நிகழ்வு எவ்வளோ? 7. ஏன்னா கிழமைகள் கேட்கறதுனால கிழமைகள் கேட்ட எவ்வளவு வரும்? 7 தான் வரும். ஏன்னா மொத்தம் 7 கிழமைகள் தான் இருக்கு. அப்ப 7. ஓகே, பெறப்பட்ட நிகழ்வு கண்டுபிடிக்கும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்க என்ன கேட்கறாங்க? ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை 1 தான் இருக்கு. அப்ப மேல 1. சான்ஸ் என்ன வரும்? 1/7. சால்தான் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை 1 தான், மொத்த கிழமை 7. அப்போ 1/7 ஆன்சர் முடிஞ்சுல. ஓகேவா? நிகழ்தகவு ஃபார்முலா பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஸோ நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. கணக்கிடுக. 100 - 1 100 - 2 100 - 3 அப் டு போயிட்டே இருக்கு. அடுத்து 100 + 1 100 + 2 100 + 3 மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? ஒண்ணுமே இல்லை. 100 - 1. ஓகேவா? அப்போ 100 - 1, அடுத்து 100 - 2, அடுத்து 100 - 3 இது மாதிரி போய்கிட்டே இருக்கா? ஸோ போய்கிட்டே கூட ஒரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 - 100 ஒரு இடத்துல வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 + 1, அடுத்து 100 + 2, இது மாதிரி 100 + 3. ஓகே, ஏன் 100 - 100 போட்டீங்க அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஒன்று வச்சிருக்காங்களே அப்படின்னா அது ஸோ கண்டினியூ போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது முடிவே இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் அது கண்டினியூ தான் போகும். பட் நான் என்ன பண்றேன்? இதை வந்து ஒரு கண்டினியூஸா வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும்? 100 - 100 எனக்கு வரும்.
100 மைனஸ் 100 இப்போ வரும். அப்போ 100 மைனஸ் 1 எவ்வளோ? 0. ஸோ அப்போ இங்கே ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒவ்வொரு மதிப்பு வந்தாலும் ஓகேங்களா, அனைத்துக்குமே ஏதோ ஒரு மதிப்பு வரும்ல. ஸோ எந்த மதிப்பு வந்தாலும் சரி நீங்கள் 0 ஒரு பெருக்கும் என்ன ஆகும்? மொத்தமாகவே டெம் 0 ஆயிடும். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ நம்பர் பெருகிட்டு கடைசி 0 வச்சு பிறகு என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போ ஆன்சருக்கு என்னது? ஆப்ஷன் ஏ 0. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல 0 வரனால அந்த மொத்த டைம் எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆகும். ஏன் 0 வரனா நான் எல்லாமே பெருக்கு தானே செய்கிறோம். சப்போஸ் கூட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வேற வேற வரும். பட் பெருக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் வரும், 0 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற வட்டி விகிதத்தில் ரூபாய் 1000 மீதான கூட்டு வட்டியை காண்க. ஓகே, கூட்டு வட்டி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. எவ்வளவு கண்டுபிடிக்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பயும் போல மெத்தட் தான். ஓகே, எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 1000. எத்தனை மாசம்? 18 மாசம். என்ன பண்ண சொல்றாங்க? வட்டி வந்து அரை வருடத்துக்கு ஒரு முறை கூட்டப்படணும்னு சொல்றாங்க. அப்ப 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப மொத்தம் 18 மாசம். அப்ப 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிச்சுனா 18 மாசத்துல கண்டுபிடிக்கணும், 3 முறை நான் வட்டி கண்டுபிடிக்கணும். எத்தனை முறை? 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வருஷத்துக்கு எவ்வளோ? 10%. வருஷத்துக்கு 10% அப்படின்னா அப்ப 6 மாசத்துக்கு எத்தனை சதவீதம் வரும்? 5% வரும். அப்ப நான் 6 மாசம் 6 மாசமா தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 5% 5% நான் கண்டுபிடிப்பேன். ஓகேங்களா? இப்ப 1000. 1000த்துல ஃபர்ஸ்ட் 5% எவ்வளவு பார்ப்போம். 1000 5% எனக்கு வரும் 50. அப்ப 0 5 0 1. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 மாதம். முதல் 6 மாதம் வந்துச்சு 1050 வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? திரும்பி 5%. ஏன்னா எத்தனை கண்டுபிடிக்கணும்? வட்டி 3 முறை கண்டுபிடிக்கணும். நான் ஒரு முறை தான் கண்டுபிடிச்சிங்க, திரும்பி 5% கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 1050ல 5% எவ்வளவு வரும்? 10% 105. அப்ப 5% எவ்வளவு வரும்? 52.5. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும்? 5 இங்க 2 0 1 1. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 6 மாசம், முதல் 6 மாசம், அடுத்த ஒரு 6 மாசம், ஒரு வருடம் முடிவில் வந்துடும். அதாவது 12 மாதம் முடிவில். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப 12 மாதம் முடிவில் வந்துச்சு 1102.5 வந்துருச்சு. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணும்? திரும்படியும் 5% கண்டுபிடிக்கணும். ஏன்னா மொத்தம் 3 முறை இல்லை. ஏன்னா 1 2 இப்போ 3ஆம் முறை வட்டி கண்டுபிடிக்க போறேன். இதுல 5% வரும். 10% எவ்வளோ? 110.25. அப்ப 10% 110.25னா அப்ப 5% வரும். 110ல பாதி 55. 25ல பாதி 12. ஓகேவா? சரி, இப்படியே போட்டு அப்ப 55.12. 55.12. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 2 இங்க 6 இங்க எவ்வளவு வரும்? 7 5 1 1. ஸோ இப்போ எவ்வளோ வருது? 1157.62 வருது எனக்கு. ஓகே, அப்ப அசல இருந்து மொத்த தொகையிலிருந்து அசல கழிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு வட்டி மட்டும் கிடைச்சிருமா? அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு கடைசி கிடைச்சுன்னா அது மொத்த தொகை தான் 1157.62. ஸோ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்? மொத்த தொகையிலிருந்து அசல கிடைக்கும். கழிச்சல் வரும் 157.62. ஓகேவா? வட்டி மட்டும் எவ்வளவு? 157.6. எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் செகண்ட். ஓகே, எப்படி சார் 3 போட்டுருங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பாதி போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன உங்களுக்கு ஒரு முழு நம்பரா எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க? 157.63 போட்டு. மித்தபடி ரெண்டுமே எனக்கு என்னது? ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசல் வந்து எனக்கு என்ன வரும்? ஓகே, நம்ம அடிக்கடி சொல்ற ஃபார்முலா தான். 2 ஆண்டு அப்படின்னா வித்தியாசம் எவ்வளவு வரும்? 2 ஆண்டு அப்படின்னா PR² / 100². ஓகேவா? CI - SI எவ்வளோ? BR²/100². இதே 3 ஆண்டுகள் அப்படின்னா CI - SI. ஓகேவா? கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் என்ன வரும்? BR² 300 + R / 100³. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்ம் நல்லா ஞாபகம். 3 ஆண்டு 2 ஆண்டு. ஒரு ஆண்டுன்னு வித்தியாசம் எவ்வளவு வராது. 2 ஆண்டு ஒரு ஃபார்மா இருக்கு, 3 ஆண்டு ஒரு ஃபார்மா இருக்கு. ரெண்டையும் நல்லா ஞாபகம். இங்க என்ன கொஸ்டின் கேட்காங்க? 2 ஆண்டுகள் தான் கேட்கறாங்க. அப்ப 2 ஆண்டு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப என்ன ஃபார்முலா? CI - SI, அதாவது கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி. அப்ப என்ன ஃபார்முலா? PR²/100². ஓகே, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? தனி வட்டி கூட்டு வித்தியாசம் எவ்வளோ? ₹1 சொல்லிட்டாங்க அவங்களே. அடுத்து அசல் மதிப்பு எனக்கு தெரியாது.
வட்டி விகிதம் எவ்வளோ 2%. அப்ப 2 இன்ட்டு 2 கீழே என்ன இருக்கு 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஓரன் 2 50. அடுத்து ஓரன் 2 இங்க அடிச்சா 25. அப்ப 25 100 இருக்குன்னா 2500. 2000 வச்சு 1 இருக்குமா, அப்ப எவ்வளவு வரும் 2500 அது வரும். அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது 2500. ஸோ அவ்வளவுதான். ஓகே, ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் போகிறோம். இதே மெத்தடில் போட்டவங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க, அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. ஃபார்முலா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்முலோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு கனசரத்தின் பக்க பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த பரப்பு காண்க. ஓகே, ஸோ பக்க பரப்பு கொடுத்து என்ன பண்றாங்க, மொத்த பரப்பு கேட்கறாங்க. ஓகே, கனசரத்துல மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது. மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 6a². 6a². அப்ப a மதிப்பு தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், மொத்த பரப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப இங்க பக்க பரப்பு, ஏன்னா பக்க பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பக்க பரப்பு ஃபார்முலா அது 4a². பக்க பரப்பு ஃபார்முலா அது 4a². அப்போ 4a² மதிப்பு எனக்குள்ள 600. அப்போ ஒரு a² மதிப்பு மட்டும் பாரு. ஓகேவா? a² கண்டுபிடிக்கணும்னா இங்க a² டேரக்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதனால நீங்க a கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, a² கண்டுபிடிச்சாலே போதும். அப்ப 4 நாங்க 4 இங்க அடிச்சா 4 நாங்க 4 மீதி 2 20ல 5 0. அப்ப a² மதிப்பு எனக்கு எவ்வளோ 150. ஓகே, இந்த a² மதிப்பு என்ன பண்ணலாம், இங்க மொத்த பரப்புல அப்ளை பண்ணிடலாம். அப்ப 6 இன்ட்டு a² மதிப்பு எவ்வளோ 150. அப்ப 6 இன்ட்டு 150 எனக்கு எவ்வளவு வரும், எவ்வளவு வரும் 900. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளோ வரும் 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ரொம்ப சிம்பிள். கனசரத்தின் மொத்த பரப்புன்னு கேட்டாங்க, ஃபார்முலா 6a². இப்போ ஏ மதிப்பு தெரியணும், பட் ஏ மதிப்பு தெரியல, வேற என்ன கொடுத்துறாங்க, பக்க பரப்பு கொடுத்தாங்க. பக்க பரப்பு ஃபார்முலா அது 4a². அப்போ 4a² கொடுத்தனால என்ன பண்ணானு a² கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா a² கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அதனால a² கண்டுபிடிச்சேன். அப்போ 4 6 அடிச்சாலும் 150. அப்போ a² 150 அங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, அப்போ 6 இன்ட்டு 150 எவ்வளோ வரும் 900 முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ திரும்ப அதே கான்செப்ட், பட் வந்து உல்டாவா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கனசரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பை காண்க. ஓகே, இப்போதான் பார்த்தோம் கனசரத்தின் பக்க பரப்பு. ஃபார்முலாக்கு என்ன வரும் 4a². அப்ப ஏ மதிப்பு தெரிஞ்சாலே போதும், நான் ஆன்சர் பண்ணலாம். பட் இங்க ஏ மதிப்பு கொடுக்க வேணா கொடுத்தாங்க, மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பரப்பு ஃபார்முலா அது 6a². மொத்த பரப்பு ஃபார்முலா அது 6a². அப்ப 6a² மதிப்பு எனக்கு 486. அப்ப நான் ஒரு a² எவ்வளவு பார்த்தாலே போதும், அந்த a² என்ன பண்ணுவோம், இங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு வரும் 1 6 8 6 48, இங்க ஒரு 1, அப்ப 81. அப்ப இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப 4 இன்ட்டு 81. அப்ப 4 இன்ட்டு 81 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 324. ஸோ ஆன்சர் எவ்வளவு வரும் 324. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அப்ப கஷ்டமே இல்லை. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 6a². அப்ப 6a² 486 அப்படின்னா ஒரு a² எவ்வளவு வரும் 81. அப்போ ஒரு a² தெரிஞ்சு என்ன பண்ணலாம், இங்க வந்து அப்ளை பண்ணுவேன். அப்ப 4 இன்ட்டு 81. ஓகேவா? 80 நாங்க 320, ஒரு நாங்க 4 324. ஆன்சர் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ நிறைய பேர் ஆன்சர் யாவும் இருந்தால் கண்டிப்பா நீங்க கீழே பார்த்துன்னு ஆன்சர் பண்ணி கமெண்ட் கூட பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் சார், இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்பர் யாவும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. ஓகே, கன அளவுகள், அதை இரு கூம்புகளுடைய கன அளவு வீதமேலோ 2:3. இரண்டாம் கூம்பின் உயரம் முதலாம் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன? ஓகேவா? ஸோ இங்க கன அளவு பேஸ் பண்ண கொஸ்டின் போகுது. அப்ப கன அளவு, அப்ப கூம்பின் கன அளவு, கூம்பின் கன அளவு ஃபார்முலா அது 1/3 r² h. ஓகே, 1/3 r² h. அப்ப இங்க என்ன, அது ஆரத்தின் மதிப்பு எனக்கு ஸ்கொயர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா என்ன கிடைக்கும், உங்களுக்கு r² தான் கிடைக்கும். ஸோ r² கிடைச்சா தான் பண்ணும், ஸ்கொயர் ரூட் பண்ணாதான் ஆர மதிப்பு நமக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்க கன அளவோட விகிதம் என்ன வரும். கன அளவுடைய விகிதம் எவ்வளவு இருக்கு 2:3. 2:3. அடுத்து கூம்பின் உயரம் எப்படி சொல்றாங்க, இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. அப்ப முதல் கூம்புக்கு 1னா இரண்டாவது கூம்புக்கு எவ்வளவு இருக்கும் 2 இருக்கும். அடுத்து உயரத்தோட விகிதம், உயரத்தோட விகிதம் எவ்வளோ, முதல் கூம்புக்கு 1, இரண்டாவது கூம்புக்கு எவ்வளோ 2. ஓகே, அப்போ 1:2. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம் ஸ்கொயர் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஆரம் ஸ்கொயர். எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஸ் பெருக்கல் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீழே பெருங்க, 2 2 இருக்குன்னா
4. அடுத்து மேல பாருங்க 1 3 பெருக்குனா 3. அப்ப 4:3 என்னது ஆரம் ஸ்கொயர்டு தான் 4:3. நமக்கு தேவை என்னது ஆரம் தான் தேவை. ஓகே அப்ப எவ்வளவு வரும் 4 ஸ்கொயர் பண்ணா 2 √3 ஸ்கொயர் பண்ணா 3. அப்ப 2:3. ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ நீங்க இதை தூக்கி நம்ம டைரக்டா ஃபார்முலா போட்டு போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணல. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஃபார்முலா எப்படி இருக்கு? ஏன்னா விகிதங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபார்முலா பேஸ்ல போய்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப லென்த்தா போகும். அதுக்கான டைம் எடுக்க ரொம்ப அதிகமாகும். ஓகே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா விகிதம் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம் ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகே ஏன்னா விகிதம் கணக்கு என்ன பார்த்தா பொதுவாக உள்ள விஷயம் அந்த 1/3 இந்த பை மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா டிவைட் ஆயிடும். அப்போ 1/3 பை மதிப்பு நான் அடிக்கவே மாட்டோம் யூஸ் பண்ணவே மாட்டோம். மீதி உள்ளதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு சார்பக எண்களின் மீ போமா 5005 இவற்றில் ஓர் எண் 65 மற்றொரு எண்ணை காண்க. அப்போ ஒரு எண்ணு கொடுத்து என்ன கேட்கறாங்க மற்றொரு எண்ணு கேட்கறாங்க. ஓகே அப்ப இங்க என்ன வரும் a இன்ட்டு பி சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம். ஓகே அப்போ ஒரு எண்ணுக்கு என்னது 65. எனக்கு இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது. எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ 5005 இன்ட்டு ஹச்சிசிஎம் மதிப்பு கொடுத்தாங்களா கொடுக்கல. பட் ஹச்சிசிஎம் மதிப்பு கொடுக்கல. பட் என்ன சொல்றாங்க பாருங்க சார்பக எண்கள். ஓகேவா? சார்பக எண்களின் மீ போவா எவ்வளவு பார்த்தா 1. ஓகேவா? சார்பக எண் மீ போவா எவ்வளோ 1. அப்ப மீ போ மதிப்பு எனக்கு எவ்வளோ 1. ஓகே இது எழுதி வச்சோம். சார்பக எண்களின் மீ போவா எவ்வளவு வரும்னா 1. ஸோ இது மட்டும் மறந்துடாது. ஸோ பகா எண்களின் மீ போவோ 1 தான். சார்பக எண் மீ போனாலும் 1 தான். ஓகே அப்ப மீ போ மதிப்பு எவ்வளோ 1 போடு. அப்ப எல்சிஎம் மதிப்பு 5005 கொடுத்தாங்க. ஹச்சிசிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ 1. ஓகே ஒரு எண் 65 இன்னொரு எண்ணுக்கு என்ன வரும்? அப்ப எவ்வளவு வரும் 5005 இன்ட்டு 1 டிவைட் பை 65. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் 5 அடி அடிச்சாலும் வரும் 13 65. இங்க அடிச்சோம்னா 1001. ஓகே அடுத்து 1001 13 அடிச்சோம்னா ஒரு 13 13 1 அடிக்க முடியாது. 10 அடிக்கும் 100 அடிக்கணும். 100ல எத்தனை 13 இருக்கும் 65 97 இருக்கும். மீதி எவ்வளோ 9 திரும்பி எவ்வளோ 1 91ல 7 தான் இருக்கும். ஆன்சர் எவ்வளோ வரும் 77. அப்ப இன்னொரு நம்பருக்கு என்ன வரும் 77. ஸோ ஆப்ஷன் இது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். என்ன சார் மீ போ மதிப்பு கொடுக்கல நினைக்காதீங்க. சார் மீ போ மதிப்பு என்ன பண்றாங்க சாதாரண நம்ம இரு எண்கள் சொல்லியிருந்தாங்கன்னா மீ போ மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன சொல்றாங்க சார்பக எண்கள் சொல்லிட்டாங்களா அப்ப சார்பக எண்கள்லாம் மீ போ எவ்வளோ வரும் 1 தான் வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க 1 8 9 64 25 டேஷ் என்ற தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கான்செப்ட். பட் ஆனா கொஸ்டின் வந்து ரொம்ப லென்த்தா போச்சு. பட் இங்க ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்காங்க. ஓகே பாருங்க 1 8 9 64 25 அடுத்து எனக்கு என்ன வரும்? ஓகே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நம்பரும் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பர் மாதிரி தெரியுது. பட் ஒவ்வொன்று எழுதிடலாம். 1னா 1 ஸ்கொயர், 8னா 2 கியூப், 9னா 3 ஸ்கொயர், 64னா 4 கியூப், 25னா 5 ஸ்கொயர். அப்ப என்ன வரும் பாருங்க. ஓகே ஸோ கண்டினியூஸ் நம்பர் தான். பட் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அடுத்து கியூப், ஸ்கொயர் கியூப் அடுத்து ஸ்கொயர் கியூப். அதாவது என்ன பார்த்துட்டா ஒற்றை எண்களை ஸ்கொயர் பண்றாங்க, இரட்டை எண்களை கியூப் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 அடுத்து என்ன வரும் 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணது தானே வரும் கியூப் வரும். அப்போ 6 கியூப். அப்போ 6 கியூப் மதிப்பு எவ்வளவு வரும் 216. சிம்பிள் முடிஞ்சு. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதே கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே என்ன பார்த்தோன்னா ஸ்கொயரும் கியூப்பும் மாறி மாறி வந்துருக்கு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அடுத்து கியூப், ஸ்கொயர் கியூப், ஸ்கொயர் அப்படி தானே வரும் கியூப் வரும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 4 8 16 அப் டு 1024 என்ற தொடரில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை காண்க. ஓகே இது ஃபர்ஸ்ட் என்ன தொடர்னு தெரியணும். இது என்ன தொடர்ப்பா பெருக்கு தொடர். என்ன தொடர் பெருக்கு தொடர். ஸோ எப்படி பெருக்கு தொடர் பார்த்தா நம்பர்ஸ் வந்து பெருக்கிட்டே தானே போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, 2 2 பக்கம் 4, 4 2 பக்கம்னா 8, 8 2 பக்கம்னா 16, 16 பக்கம் 32. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே என்ன கேட்கறா உறுப்பு எண்ணிக்கை தான் கேட்கறாங்க. ஓகே உறுப்பு எண்ணிக்கை எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? ஸோ பெருக்கு தொடர் பொறுத்த அளவுக்கு உறுப்பு எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க எப்பயும் போல ஆர்டரா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா உறுப்புகள் எண்ணிக்கை அதிகபட்சம் 10 12க்குள்ளதான் இருக்கும். தாண்டவே தாண்டாது. ஓகேங்களா? பாருங்க நான் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன் 2 அப்ப 4 அடுத்து என்ன வரும் 8 அடுத்த 16 அடுத்து 32 அடுத்து 64 128 256 512 1024. ஓகே நம்ம என்ன பண்றேன் 2ல ஸ்டார்ட் பண்றாங்க 1000 முடிக்கிறாங்க. ஸோ 2 2 பெருகிட்டே போறாங்க. என்ன பண்ண நானும் ஃபுல்லா எழுதியாச்சு. இப்போ எவ்வளவு பாருங்க
1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ எத்தனை உறுப்புகள் இருக்கு எனக்கு? 10 உறுப்புகள் தான் இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நீங்க பெருக்கு தொடரை பொறுத்த அளவுக்கு நீங்க ஃபார்முலா படி போட நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணலாங்க, நீங்க எப்பயும் போல ஆன்சர் கண்டுபிடிச்சு உறுப்பு எண்ணிக்கை என்ன பண்ணலாம், நீங்க எப்பயும் போல போட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, சில ஃபார்முலா வேணும்னு நான் ஃபார்முலா உங்களுக்கு எழுதுறேன். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா Tn equal to AR power n minus 1. AR power n minus 1. அப்போ Tn நம்ம எவ்வளோத்தையும் தெரியாது. ஸோ முதல் உறுப்பு எவ்வளோ? 1. விகிதம் எனக்கு எவ்வளோ? 2. ஸோ n minus 1. அப்போ n மதிப்பு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி போய்கிட்டே நம்ம தேவையில்லாத வேலை. ஓகே, Tn மதிப்பு எவ்வளோ? 1020 நம்ம போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு வரும். ஸோ நம்ம டைம் எப்படினாலும் டிலே ஆக தான் செய்யும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி போட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா வேணால் இந்த ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, 1 2 3 5 8 டேஷ் 21 என்ற தொடரின் விடுபட்ட உறுப்பை காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்த கான்செப்ட் தான். ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? 1 2 3 5 8 டேஷ் 21. இது என்ன தொடர்? பிபோனசி தொடர். என்ன தொடர்? பிபோனசி தொடர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன்னா 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 5 8 கூட்டினா எவ்வளோ வரும்? 13. அடுத்து 8 13 கூட்டினா 21. ஓகேவா? லாஸ்ட் 2 நம்பர் கூட்டினா முதல் அடுத்த நம்பர் கிடைக்கும். லாஸ்ட் நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர், இந்த 2 நம்பர் கூட்டினா இந்த நம்பர், இந்த 2 நம்பர் கூட்டினா இந்த நம்பர் போய்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அப்போ 5 8 கூட்டினா வரும் 13, 8 13 கூட்டினா 21. அப்போ எனக்கு விடுபட்ட நம்பர் என்ன வரும்? 13. ஆப்ஷன் சி. ஓகேவா? இது வந்து பிபோனசி தொடர். கடைசி 2 எண்களை பெருக்கணும், 2 எண்கள் கூட்டினா அடுத்த நம்பருக்கு வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ கடைசி 2 கூட்டினா அடுத்த நம்பர் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவில் கொண்ட கயிறில் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் எவ்வளோ? ஓகே பாருங்க. ஸோ மொத்தம் எத்தனை டைம் இருக்கு? 3 தான் இருக்கு. ஓகே, என்னென்னது? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், அடுத்து 4 மீட்டர். ஓகே, இங்க அளவுகோல் பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சென்டிமீட்டரா மாற்றணும், இல்லை அனைத்தையும் மீட்டரா மாற்றணும். நமக்கு எது ஈஸி? சென்டிமீட்டரா மாற்ற ஈஸி. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் இங்கே 20 சென்டிமீட்டர், மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு? 120 சென்டிமீட்டர். இங்க 360 சென்டிமீட்டர். இங்க 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே சென்டிமீட்டர் ஆயிடுச்சா? இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? இதான் கேட்குறாங்க அதிகபட்ச நீளம். அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்டாலே HCF மீபேவா கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 10ஆல் அடிப்போம். 10ஆல் அடிச்சா வரும் 12 36 40. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? 4 அடிக்கலாம். 3 நாங்க 12, 9 நாங்க 36, 10 நாங்க 40. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது, விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பர் மட்டும் தான் இருக்கணும். 10 4 இருக்குன்னா 40. நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? சென்டிமீட்டர் தானே. அப்போ சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 40 சென்டிமீட்டர். அவ்வளோதான்ப்பா, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணும்? மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்? ஃபுல்லாக சென்டிமீட்டராக மாற்றுறேன். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு எவ்வளோ வரும்? 100 சென்டிமீட்டர். ஸோ அதை பொறுத்து என்ன 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் மாற்றிட்டு நாங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண வந்துருச்சு. அதிகபட்சம் நீளம் கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கணும், HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. A minus B whole square, B minus C whole cube, C minus A power 4 in மீ போவா காண்க. ஸோ அப்போ அடுக்குகள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? பொதுவா இருக்கணும். அடுக்கு எனக்கு எப்படி இருக்கணும்? சிறியதாக இருக்கணும். ஓகேவா? மீ போவானா HCF எப்படி இருக்கணும்? பொதுவா எனக்கு இருக்கணும். அந்த பொதுவா இருக்கிறதுல அடுக்கு சிறியதா இருக்கணும். ஓகே, எது பொதுவா இருக்கா? A minus B, இங்கன்னா B minus C, இங்க C minus. எனக்கு எதுவுமே பொதுவா இல்லைல்ல. ஸோ அப்போ எதுவுமே பொதுவா இல்லைன்னா நான் எதையுமே எடுக்க முடியாது. அப்போ மீ போ மதிப்பு எவ்வளோ? 1. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் வச்சு நம்ம அடிப்போம். அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஆன்சர் 1 தான் போடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அடுக்கலையும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 2 3 5 இதுக்கு HCF எனக்கு எவ்வளோ வரும்? சரி, எதால என்ன வகுக்க முடியல. அப்போ வகுக்கணும் என்ன பண்ணுவேன்னு அப்போ HCF 1 சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் இங்கேயும். ஸோ பொதுவாக எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நான் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 1ன்னு போடணும். அவ்வளோதான். நீங்கள் வரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி 0லாம் போகாது. 0லாம் வரவே வராது. என்ன வரும்? 1 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும் போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிக சிறியதாக இருக்கும்? தங்களுக்குள் பெருக்கும் போது. ஓகேவா?
ஸோ ஒவ்வொரு இலக்கங்களும் என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கிட்டு எது சின்னது வருதுன்னு பார்க்கணும். ஓகே பாருங்க. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் நாளைக்கு 728. ஸோ 728 பெருக்கினா எவ்வளோ வரும்? 7 ரெண்டா 14, 14 ரெண்டா 112. அடுத்து 4 1 2. அப்போ ஒரு நாங்க 4 ரெண்டா 8. அடுத்து 901. ஸோ 9 0 பெருக்குனா 0 0 1 பெருக்காலும் 0 தான். அடுத்து 632. இங்கே எவ்வளோ வரும்? 6 3 18, 18 ரெண்டா 36. ஸோ அப்போ எங்கே சின்னது கிடைக்குது? 0. எது? 901. ஸோ ஆப்ஷன் அது லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே நம்பர்ஸை கொடுத்து ஸோ அவங்க என்ன கேட்டுதாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுக்கப்பட்ட இலக்கங்களை ஏறுவரிசை எழுதுங்க. ஸோ ஏறுவரிசை எழுதும் போது எது சிறியது வருதோ எனக்கு அதுதான் ஆன்சர் சொன்னாங்க. பட் இங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதே நம்பர்ஸ் தான். பட் என்ன பண்றாங்க? கொஸ்டினை மாத்துறாங்க. என்ன பண்றாங்க? இலக்கங்கள் வந்து பெருக்குங்க. பெருக்கும்போது என்ன பண்ணும்? அது எந்த தொகை சிறிதா வருதோ அதுதான் எனக்கு ஆன்சர் சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண? எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தாச்சு. எங்க எனக்கு ஆன்சர் வருது? 901. ஏன்னா 9 0 இருக்கும்போது 0 ஆயிரும். ஓகேவா? நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எது சின்னது வரும்? 901 தான் சிறியது வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. கிவ். ஸோ 4 எழுத்து 4 நம்பர், 3 எழுத்து 3 நம்பர். அப்போ எங்க என்ன கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் செகண்ட் அந்த கான்செப்ட். அப்போ கிவ்னா எவ்வளோ? 5137. அடுத்து பேட் அப்படின்னா 924. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க? கேட். ஓகே. அப்போ ஜீனா எவ்வளோ? 5. ஏனா எவ்வளோ? 2. டீனா எவ்வளோ? 4. ஈனா எவ்வளோ? 7. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 5 2 4 7. ஆப்ஷன் எது? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? சி வந்து என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் செகண்ட் கான்செப்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது? எழுத்தோட எண்ணிக்கையும் நம்மளோட எண்ணிக்கையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் செகண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இதே மாதிரி பேட்டர்ன் நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும் டிஎன்பிசியில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1/2 கப்பு கோப்பை அரிசிக்கு 2.25 கோப்பை தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையான விகிதத்தை எழுதுங்க. ஸோ விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுக்கு? அரிசி தண்ணீர். அப்ப அரிசி தண்ணீர். ஓகே. அரிசி எனக்கு எவ்வளோ? 1.5. தண்ணி எனக்கு எவ்வளோ? 2.25. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? பொதுவா எழுதுங்க. எப்படி எழுதலாம்? 1.5னா 1.5 வச்சுக்கலாமா? 2.25னா 2.75. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? இதை அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? நீங்க நார்மலா வச்சு அடிக்கலாம். இல்லைன்னா ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கஷ்டமா என்ன பண்ணலாம்? முழு நம்பரா மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வருது. அப்ப என்ன பண்ணும்? 100ஆல பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 100ஆல பெருக்கினா வரும் 275. ஸோ அப்போ 100ஆல பெருக்கினா 150. ஓகே. இப்போ அடிங்க. எதால அடிக்கலாம்? 25ஆல அடிப்போம். 25 அடிச்சா எவ்வளோ வரும்? 6 25 150. இங்க எவ்வளவு வரும் பாருங்க? 11 25 275. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வரும் 6:11. சொன்னது ஆப்ஷன் சி. ஓகேவா? இது வந்து நம்ம ஆர்டர் எப்படியும் போடலாம். இல்லைன்னா இப்போ பார்த்தாலும் தெரியும். 1.5 இங்க 2.25. அப்ப அரை இருக்கு, 3/4 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கால் கால பிரிங்க. 1ல் எத்தனை கால் இருக்கும்? 6 கால். 2.25ல 11 கால். அப்படி என்ன பண்ணலாம்? அப்படி ஒன்று நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்லை எப்படி போனாலும் நீங்க போடலாம். இல்லைன்னா இந்த கலப்பினத்தை விகிதம் பின்னம் மாதிரி அடிக்கினாலும் அடிக்கலாம். ஸோ நீங்க எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? இல்லை சில பேர் டேரக்டா அடிக்க முடியும் அப்படின்னா நீங்க டேரக்டா கூட அடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ எது போட்டாலும் கரெக்டாக ஆர்டர் படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ 2 அப்படின்னா 1.5 வச்சுக்கிட்டோம். 2.5 2.75. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பருக்குனால 100ஆல பெருக்குறேன். ஸோ அப்போ இங்கேயும் 100ஆல பெருக்குவேன், இங்கேயும் 100ஆல பெருக்குவேன். ஸோ 100ஆல பெருக்கும் என்ன கிடைக்குது? இங்கே 275, இங்கே 100ஆல பெருக்குனா 150. ஸோ ரெண்டையும் அடிக்க எனக்கு ஈஸியாக இருக்குது. படிச்ச ஒரு 6:11. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அதன் விகிதங்கள் முறையே 1:2:3:6. கோட்டு நீளம் 960 மில்லிமீட்டர் எனில் ஒவ்வொரு பாகத்தின் அளவை காண்க. ஓகே பாருங்க. இப்போ நான் ஒரு இது கண்டுபிடிச்சா கூட மேக்ஸிமம் நான் கண்டுபிடிச்சிருவேன். 960. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு பாகம், முதல் பாகம் எவ்வளவு பங்கு இருக்கு? 1 தானே. அப்போ 1 வகுத்தல் மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 1 2 கூட்டினா 3 6 12. 12 × 960. ஸோ அடிச்ச எவ்வளோ வரும்? 80 மில்லிமீட்டர். ஓகேவா? ஒரு 12 12 8 12 96 0 80. அப்ப எனக்கு ஒரு பங்கு எவ்வளோ? 80. அப்போ ஒரு பங்கு 80 அப்படின்னா ஒரு பங்கு 80னா எவ்வளோ வரும்? ஒரு பங்கு 80, 2 பங்கு எவ்வளோ? 160. அப்போ 3 பங்கு எவ்வளோ வரும்? 240.
40. அப்போ 6 பங்கு எவ்வளோ வரும்? ஒரு பங்கு 80, 6 பங்கு எவ்வளோ? 480. ஸோ இப்போ ஆன்சர் வரும் 80, 160, 240, 480. எங்க ஆப்ஷன் இருக்கு? ஸோ ஆப்ஷன் சி. 80, 160, 240, 480. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு கண்டுபிடிச்சு அந்த ஒரு பங்கு வச்சு என்ன பண்ணலாம்? சார் அடுத்து 2 பங்கு கண்டுபிடிப்பேன், 2 வச்சு 3 கண்டுபிடிப்போம், 3 வச்சு 6 கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இரு கன சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் எவ்வளவு இருக்கு? 2:3. அப்போ புறப்பரப்புல விகிதம் எனக்கு எவ்வளவு சார் வரும்? இப்போ பாருங்க, பக்கம் விகிதம் எனக்கு எவ்வளோ? 2:3. என்ன கேட்குறாங்க? பரப்போட விகிதம் கேட்குறாங்க. ஓகே, பரப்போட விகிதம் கன அளவோட நம்ம ரெண்டுமே இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம கேட்டது பரப்பு தான், கண்டுபிடிச்சலாம். ஸோ பக்கம் கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா, ஸோ பரப்பு அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். பரப்பு என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஆன்சர் 4:9. ஓகே, அப்போ பரப்பு கேட்டால் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் 4:9. இதே இது பக்கம் கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா, கன அளவு அப்படின்னா கியூப் பண்ணணும். கனவு என்ன பண்ணும்? கியூப் பண்ணும். அப்போ 2 கியூப் பண்ணா 8, 3 கியூப் பண்ணா 27. ஆன்சர் 8:27 வரும். அப்போ பரப்புனா நீங்க ஸ்கொயர் பண்றீங்க, கனவுல என்ன பண்றோம்? கியூப் பண்றோம். இதுவே போதுமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அளவியல்ல விகிதங்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கணும், தவிர நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதை விட ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்கவே முடியாது. பக்கம் 2:3. அப்போ பரப்பு கேட்டா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4:9. இதே கனவு கேட்டானா கியூப் பண்ணணும். 8:27 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கின்றனர் எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள்? ஓகேவா? ஸோ அப்போ ஆட்கள் வேலைகள் தான் சொல்றாங்க. ஆட்கள் வேலைகள் சொல்றாங்க. அப்ப 14 தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க? 42 அடுக்கு செய்யறாங்க. அப்ப 23 தொழிலாளர்கள் தானா எவ்வளவு செய்வாங்க? ஸோ அடுக்கு அதிகம் தானே. ஏன்னா ஆட்கள் அதிகமாயிட்டா அவங்களோட செய்யக்கூடிய வேலை அது அதிகம் தான் ஆகும். ஓகேவா? ஓகே, என்னங்க ஆட்கள் நாட்கள் தான் இப்போ எதிர்மாறல். ஆட்கள் வேலையும் தானே கொடுத்துறாங்க. என்ன இருக்கு? ஆட்கள் வேலை. ஸோ ஆட்கள் வேலை பார்த்தீங்கன்னா நேர்மாறல் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நேர்மாறல்னா தலைகீழா போடணும். அப்போ 23/14 × 42. அப்போ ஒரு 14 14, 3 14 42. ஸோ அப்போ 23 × 3 எவ்வளோ வரும்? 69. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆட்கள் நாட்கள் இது மறந்துடாதீங்க. ஆட்கள் நாட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா எதிர்மாறல். ஆட்கள் நாட்கள் தான் எதிர்மாறல். ஆட்கள் வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நேர்மாறல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏயின் 25% என்பது பியின் 40%க்கு சமம் எனில் பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம்? ஓகே, என்ன கேட்குறாங்க? சதவீதம் கேட்குறாங்க. ஓகே, சதவீதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது மொத்தம் மேல கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஸோ இதான சதவீதம். ஏன்னா கீழே மொத்த மதிப்போடும் மேலே கேட்கப்பட்ட மதிப்போடும் இன்ட்டு 100 போடும். இங்க மொத்த மதிப்பு என்னது? பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்ப ஏங்கிறது எனக்கு மொத்தம். ஓகேவா? அப்ப ஏ தான் மொத்தம். அப்ப ஏவில் பி எத்தனை சதவீதம்? ஓகேவா? அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மதிப்பும் பி மதிப்பும் கண்டுபிடிச்சாதான் சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க? ஏயின் 25%. ஏ இன்னுனா பெருக்கல் 25%. 25/100. 80 அப்படின்னா சமம். பி இன்னுனா பெருக்கல் 40%. 40/100. ஓகேவா? சரி, இப்போ நம்மள அடிக்கலாமா? கீழங்கிலியம் 100க்கு 100 கேன்சல். ஓகே, அடுத்து சையஞ்சா 25, 8 40. அப்போ வருது ஏ இன்ட்டு 5 பி இன்ட்டு 8. ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும்? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எழுத்த ஒரு பக்கம் வச்சுக்கோ, நம்பர் ஒரு பக்கம் வச்சுக்கோ. அப்போ ஏ பின்னு வந்தா வகுத்தல் = 8, 5ன்னு வந்தா வகுத்தல். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பை பி எப்படி எல்லாம்? A/B = இங்க என்ன பண்ணலாம்? 8:5. ஓகேவா? அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 8, பியோட மதிப்பு எவ்வளோ? 5. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, இங்கே அப்ளை பண்ணுங்க. ஏவோட மதிப்பு எவ்வளோ? 8, பியோட மதிப்பு எவ்வளோ? 5 × 100. ஓகே, அடிக்கலாம். எதில் அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 4 அடிப்போம். 2 8, இங்கே 25. ஸோ 5 25 பக்கம் 125. அப்போ 125/2. ஸோ அடிச்சாலும் வரும் 62.5%. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஏங்கிறத மொத்த மதிப்பு. பி எனக்கு கேட்குறாங்க
இன்ட்டு 100. அப்போ ஏ மதிப்புக்கு எவ்வளோ வருது 8, பி மதிப்பு எவ்வளோ வருது 5. ஸோ ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்ன? ஓகே, அப்ப என்ன பார்த்தோன்னா 80% எவ்வளோ 576. 80% எவ்வளோ 576. ஸோ அப்போ அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் எவ்வளோ 100%. எவ்வளோ வரும் கேட்கலாம். ஓகேவா, சதவீதம் பொறுத்தவரைக்கும் எப்படி தான் கணக்கு நேர்மாறு தான். சதவீதம் வந்தாலே நேர்மாறல். அப்போ என்ன பண்ணும் தலைகீழாக போடணும். அப்போ 100/80 × 576. ஸோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 5 இங்கே 4 2 10 4 2 8. அடுத்து ஒரு நாங்கள் 4 இங்கே அடித்தா 1 மீதி 1 17 4 மீதி 1 16 4. அப்போ 144 × 5 எனக்கு எவ்வளோ வரும் 720. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும் 720. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ முடிஞ்சுப்பா. ஏன்னா 10 114 144 எவ்வளோ வரும் 1440. அதில் பாதி எவ்வளோ 720. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பெருக்கி போட்டாலும் சரியில்லை, டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் சரி தான். அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ 720. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மற்றும் xy இஸ் ஈக்குவல் டு 14 எனில் x³ மைனஸ் y³ மதிப்பை காண்க. ஸோ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, இங்கே x³ மைனஸ் y³ இருக்கு. ஸோ ஃபார்முலா எழுதிடலாமா? ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். இதுக்கு என்ன ஃபார்முலா x³ மைனஸ் y³ மைனஸ் 3xy எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்தாங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ 5. அப்போ 5³. அடுத்து x³ மைனஸ் y³ எனக்கு தெரியாது மைனஸ் 3. xy மதிப்பு எனக்கு எவ்வளோ 14. எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ 5. ஓகே, அப்போ x³ மைனஸ் y³. ஸோ இந்த மைனஸ் இது ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 5³ எனக்கு வரும் 125. ஸோ இது ஃபுல்லாக பெருக்குங்க. எவ்வளோ வரும் 3 14 42. 42 × 15 எவ்வளோ வரும் 210. அப்போ மைனஸ் 210 வந்துச்சுன்னா ப்ளஸ் 210. அப்போ எவ்வளோ வரும் x³ மைனஸ் y³. அப்போ 125 210 எவ்வளோ வரும் 310 335. ஸோ ஆன்சர் வரும் 335. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, x³ மைனஸ் y³ கேட்டால் என்ன ஃபார்முலா வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். அப்போ x³ மைனஸ் y³ மைனஸ் 3xy எக்ஸ் மைனஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அளவியல் மட்டும் விகிதங்கள் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஷார்ட்டாக தான் நம்ம ஆன்சர் பண்ண பிளான் பண்ணியிருப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டவங்க நம்ம ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி. ஸோ அதே நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வருடம் நமக்கான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் நம்ம என்ன பண்ணோம் அரசு வேலைக்கு நம்ம போயிடும். ஓகேவா, நன்றி.